வணக்கம் நண்பா. இன்னில இருந்து நம்ம எல்லாரும் வீட்ல ரொம்ப ஜாலியா ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்க போறோம். இப்படி ஒரு நாள் வந்துராதான்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல ஏங்கிருப்போம். நானும் ஏங்கிருக்கேன், கண்டிப்பா நீங்களும் ஏங்கிருப்பீங்க. அப்படி ஒரு நாள் வந்துருச்சு. ஆனா ரொம்ப மோசமான ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு. வீட்ல இருக்க போற இந்த 21 நாள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா ரொம்ப கிளீனா இருந்துக்கோங்க. வீட்ல இருக்கிற மெம்பர்ஸை தவிர வேற யாருமே வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்க. நீங்களும் யாருக்கிட்டையும் போய் பேசாதீங்க, உங்களோட நன்மைக்காக. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டஃப்பான இந்த 21 நாளை டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு சில ஆஃப்லைன் கேம்ஸோட வந்திருக்கேன். எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுது. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேம் புஷ் எம் ஆல். சோ இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும் இன்ஃபெக்ட் ஆகாம இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இதுக்குள்ள நீங்க அவங்கள தாண்டி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போறீங்க அப்படிங்கறதா கேம். நீங்க பச்சை கலர்ல இருப்பீங்க. உங்க கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பன் இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். அவங்களை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், தள்ளி கீழே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை அவங்க உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை கீழே தள்ளி விட்டுருவாங்க. எல்லாருமே இன்ஃபெக்டடா இருப்பாங்க. ஒரு ஜாம்பிஸ் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வருவாங்க. தள்ளிட்டு நம்ம பாயிண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த லெவல் போறப்போ கேம் வளர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தடுத்த லெவல் வரும்போது நம்ம கையில இருக்கிற ஸ்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுது. உள்ள பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த கேமுக்குள்ள நம்ம சர்வே ஆகிறது மட்டும்தான் மேட்ரு. ஸோ இன்ஃபெக்ட் ஆகாம நம்ம சர்வே ஆகி அடுத்த டெஸ்டினேஷனை தொடருமா அப்படிங்கிறது தான் ஒரு மேட்ரு. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல. ஸோ கண்டிப்பா ஏத்த மாதிரி ஒரு கேம் தான். கேமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்ல டைம் பாஸ் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது கேம் ஸ்லாப் கிங். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா கேட்டிருப்பீங்க. உண்மையாலுமே இந்த கேமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஓங்கி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வின்னர். இந்த கேமுக்குள்ள நம்மளோட கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா சொங்கி மாதிரி இருப்பான். ஆப்போசிட்ல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா இருப்பான். இந்த கேரக்டருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மீட்டர் கரெக்டா சென்டர்ல வரும்போது கரெக்டா ஆப்போசிட்ல இருக்கிற கேரக்டரை ஓங்கி அடிச்சோம் அப்படின்னா அவங்களோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா கம்மியாகும். கம்மியாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே சமயம் அவங்களும் நம்மள திருப்பி அடிப்பாங்க. லாஸ்ட் அடி அடிச்சு யார் கீழே விழுகிறாங்களோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ ஆப்போசிட்ல இருக்கிற கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கானுங்க. நம்மளால அவனுங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். செமையா இருக்கு கேம் விளையாடுறதுக்கு. நல்ல டைம் பாஸ் ஆகுது. நானும் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம நேர்ல தான் அடிக்க முடியாது. கேம்குள்ள இருக்கிற கேரக்டர் நினைச்சு அடிச்சுக்கலாம். அடுத்த கேம் ரொம்ப ஜாலியான ஒரு கேம்னு சொல்லலாம். இதுதான் கேம். ஜானி ட்ரிகர் கேமோட பேரு. ரிவால்வர் ராஜான்னு சொல்லலாம். இவன் கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிவால்வர் 6 புல்லட்டோட இருக்கும். அந்த கன்னை தூக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவன் எனிமீஸை ஷூட் பண்றதுக்கு போவான். எனிமீஸ் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான கால்குலேஷன்ல கொடுத்திருப்பாங்க. 6 பேர் பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க, இல்ல 3 பேர் இருப்பாங்க. ஒரு புல்லட் நீங்க மிஸ் பண்ணி சுட்டுட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எனிமி உங்களை போட்டுருவான். ரொம்ப கேர்ஃபுல்லா டைமிங் பார்த்து இவங்களை ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஷூட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமுக்குள்ளவே உங்களை ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. கரெக்டா எனிமியோட மண்டையிலே ஷூட் பண்ணும். ஒருவேளை டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா சீன் தான், எனிமீஸ் உங்களை மண்டையிலே ஷூட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ நம்ம கன்னையும் பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு ஆஃப்லைன் கேம். நல்லா கேர்ஃபுல்லா நிதானமா விளையாட வேண்டிய கேம். சூப்பரா இருக்கு விளையாடுறதுக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. கேமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அடுத்த கேம் பிசாபே அப்படிங்கிற ஒரு கேமுங்க. இந்த கேமும் ரொம்ப ஜாலியான ஒரு கேம். ஒரு டார்க் மோடு பைக் கேம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய லெவல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லெவல் பக்கம் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்காக விளையாண்டு காட்டுறேன். நான் எடுத்த உடனே ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த பைக் ஓடுற சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே டார்க் மோட்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு ப்ளூ பட்டன் ஒரு ரெட் பட்டன் இருக்கும். ப்ளூ பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா பைக் முன்னாடி போகும். சைடுல பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 லெவல் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த லெவல் நம்ம வளர்றப்போ ரொம்ப டஃபா கொடுத்திருப்பாங்க. பைக்கோட பார்ட்ஸை மாத்திக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு கேமும் பாத்தீங்க அப்படின்னா பைக் ரேஸ் பத்தின ஒரு கேம் தான். இந்த கேம் பழைய பைக் ரேஸ் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா மூளை யூஸ் பண்ணி விளையாட வேண்டிய கேம்னு சொல்லலாம். கேம் ஓபன் பண்றப்போவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். மல்டி பிளேயர், சிங்கிள் பிளேயர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் பிளேயரே சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா டெசர்ட், ஆர்டிக் எல்லாம் இருக்கும். நான் ஆர்டிக் வரைக்கும் போயிட்டேன். திருப்பி உங்களுக்கு டெசர்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல் விளையாண்டு காட்டுறேன். ஒரு கம்பி மேல நம்ம வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். எந்த கண்ட்ரோல்ஸ் இருக்காது. ஜஸ்ட் நம்ம ஸ்கிரீன் மேல டேப் பண்ணாலே போதும். இதுலயும் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ நல்லா டஃப்பாவே கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம வந்துட்டு சர்வே பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏதோ ஒரு ரிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்க்கஸ்ல நம்ம பைக் ஓட்டினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். நல்லா டைம் பாஸ் பண்ண ஒரு பெஸ்ட் பைக் கேம் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த கேமை நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல டைம் பாஸ் ஆகுது. லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கேம் டக்காஷி. இந்த கேமோட சைஸ் வெறும் 100 MB தான். ஆனா அதுல யூஸ் பண்ணிருக்கிற கிராபிக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த
எல்லா கேம்ஸோட சைஸும் பாத்தீங்க அப்படின்னா 100 MB உள்ளதா இருக்கு. ஆனா இந்த கேம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு பாக்குறதுக்கு. கிராபிக்ஸ் ஆகட்டும், உள்ள யூஸ் பண்ணிருக்கிற அந்த கெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படி கொல்லணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்குள்ளே கொடுக்குறாங்க. பக்கத்துல நம்ம போய் நின்னவனே ஒரு வாளை வச்சு அப்படியே பின்னாடி முதுகுல குத்துறான். முதுகுல குத்துனோடனே அந்த செத்தவனோட பவர் பூரா பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு கிடைச்சிருது. ஒவ்வொருத்தனா நம்ம கொண்டுட்டு போக போக ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. நம்ம எனிமீஸ் அடிக்க அடிக்க நம்மளோட ஸ்டாமினாவும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகுது. கடைசியா போய் இந்த ஈவில் கூட சண்டை போடுறப்போ அந்த ஸ்டாமினா நமக்கு கை கொடுக்குமாமா. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா போய் ஈவில் கூடயும் சண்டை போட்டு நான் தோத்து போயிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இதுக்கு முதல்ல ஏதாவது கேம் விளையாண்டுருக்கீங்களா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற கேம் விளையாண்டுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எந்த கேம் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வீட்ல சேஃபா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பா சேஃபா இருங்க. யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அது மட்டும் தான் என்னால இங்க உட்கார்ந்து சொல்ல முடியும். சோ முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா இருந்துக்கோங்க. ஹியூமன் கான்டாக்ட அவாய்ட் பண்ணுங்க. இந்த டைம் பாஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க போன்லயும் வாட்ஸ்அப்லயும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஜாலியா கேம்ஸ் விளையாண்டு டைம் பாஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.